ஆண்டவருடைய கிருபையினால ஒரு ஒரு தலைப்பில் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். என்ன அது? வெரி குட். ஞானம். நமக்கு தேவையானது ஞானம். பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் ஆஸ்தியை பார்க்கிலும் நமக்கு தேவை ஞானம். இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் பெறுவதற்கு, ஞானம் பெற்றவர்களுக்கு முக்கியமான பணி, ஞானத்தினால் உண்டாக வேண்டிய முக்கியமான பணி என்னன்னா, வீடை கட்டணும். நீதிமொழிகள் 14:1 ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லை அப்படின்னா கைகளால் என்ன செய்வாள்? இடித்து போடுவாள் என்று படிக்கும். அப்போ வீடு கட்டப்படணும். இப்போ இந்த வீட்டை பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டே வரோம். இந்த வீடு என்பது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்த்தா, முதலாவது வீடு என்பது எதை பற்றி பேசுகிறது? எழுத்தின் பிரகாரமான வீடு. எல்லாரும் சொல்லுங்க. அதாவது நம்ம கையில் கல்லினால, மணலினால, செங்கலினால நாம் கட்டுகிற வீடு தான் வீடு அப்படின்னு. இந்த வீட்டை கட்டுறதுக்கும் ஞானம் வேணும். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பதாக உட்கார்ந்து ஆகும் செலவை என்ன செய்ய வேண்டும்? கணக்கு பார்க்க வேண்டும். அந்த ஞானம் அவனுக்கு இல்லைன்னா கோபுரம் கட்டாமல் அஸ்திபாரத்திலே வேலை முடிஞ்சு போயிடும். தனக்கு திராணி இருக்கா இல்லையான்னு கணக்கு பார்க்குற ஞானம் வேண்டும். You need the wisdom to know if you have the ability to finish. அதுக்கு இந்த ஞானம் வேணும் அப்படின்னு கவனிச்சோம். ரெண்டாவது, வீடுன்றது எதை பற்றி பேசுது? சொல்லுங்க எல்லாரும். சரீரம், நம்முடைய சரீரமாகிய வீடு. இதை குறித்து 2 கொரிந்தியர் 5:1 வாசித்தோம். இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சரீரம் தேவன் கொடுத்த வீடு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே நேரடியாக கண்ணால் பார்க்கறது வீடுங்க தான். இந்த வீட்டுக்குள்ளே நாம குடியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேப்ரியல்ஸ் ஹோம். இந்த சரீரம்ன்றது தேவன் இந்த கேப்ரியல் தங்கி இருக்கிறதுக்காக உருவாக்கின வீடு தான். ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு பெயிண்டில் எப்படி ஒவ்வொரு டிசைனில் இருக்கோ அதை போல தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். வெளியே பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் ஆண்டர் அடித்து வச்சுருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த சரீரம் தேவனாலே நம்ம பெற்றது, நாமெல்லாம் உண்டாக்கிட்டது கிடையாது. கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தை நம்ம ஞானத்தோடு இதை கையாளணும். அது ஞானம் உள்ளவனா எப்படி கையாளணும்னா, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அதுக்கு ஞானம் வேணும். இந்த சரீரத்தை தேவன் ஆலயமாக வைத்திருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், சொல்லுங்க, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ நம்ம சரீரமாகி இந்த சரீரத்தை நம்ம பத்திரமா பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்னு படித்தோம். இதுக்கு ஞானம் தேவை. அடுத்தது நம்ம கவனித்தோம், இந்த சரீரம்ன்றது சரீரம், இந்த வீடு அப்படின்றது சரீரம் மாத்திரம் இல்லை, எழுத்தின் பிரகாரமான வீடு, சரீரமாகிய வீடு. மூன்றாவது என்ன வீடு? வெரி குட், ஆவிக்குரிய மாளிகையாகிய வீடு. இதை குறித்து 1 பேதுரு 2:5 வாசித்தோம். அதில் படித்தோம், நம்ம ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ வீட்டை கட்டணும்னு சொல்லும்போது அது எந்த வீடையும் குறிக்குதுன்னா, ஆவிக்குரிய மாளிகையாகிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாழ்க்கை இது? ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும், தேரணும், பெருகணும். ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவன் அண்டை நாம் சேரணும். கர்த்தரை அறிகிற அறிவில் பெருகணும், கிருபையில் பெருகணும், நம்ம குணங்களில் பெருகணும், நம்முடைய சுபாவங்களில் பெருகணும். இப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். இதை குறித்து நம்ம கவனித்தோம். கடந்த வாரத்திலிருந்து ஒரு வீட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். என்ன வீடு அது? 4வது வீடுன்றது எதை பற்றி பேசுது? குடும்பமாகிய வீடு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன காலையில் சோர்ந்து போயிட்டீங்களா? எனக்கு தான் தொண்டை பிரச்சனைன்னு பார்த்தா உங்களை எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. சத்தமா சொல்லுங்க, என்ன வீடு? குடும்பமாகிய வீடு. இந்த குடும்பமாகிய வீட்டை நம்ம என்ன செய்யணும்னா, நாம கட்டுறதுக்கு ஞானம் வேணும். இந்த குடும்பம் அப்படின்றத 2 சாமுவேல் 7:18-19 படிக்க முடியும். இந்த குடும்பமாகிய வீட்டை பற்றி நம்ம படிக்கும்போது அங்கே தாவீது சொல்லுவார், ஆண்டவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்
என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்றார். இந்த வீடு அப்படின்றது அவர் கேதுரு மரத்தினால் கட்டின வீட்டை பற்றி அவர் பேசல. அவர் எதை பற்றி பேசினார்னு கேட்டா, அவர் குடும்பத்தை பற்றி பேசினார். என் குடும்பம் இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்ததற்கு எனக்கு தகுதி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில கட்டி எழுப்புறதுக்கு, ஞானத்தோடு கட்டி எழுப்ப வேண்டிய 4வது வீடு குடும்பம். குடும்பத்தை கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கடந்த வாரம் நீங்கள் செய்தி கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை நம்ம நோக்கி பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு நம்ம கவனித்தோம். அதில் எப்படி இந்த 2 பேரும் தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பம், முதல் குடும்பம், இந்த உலகத்தில் கட்டப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவு ஆதாரமான 3 காரியங்களை பற்றி நம்ம கவனித்தோம். அதில் முதலாவது கவனித்தோம், சிருஷ்டிகரை போல மாறினாதான் குடும்பத்தை கட்ட முடியும். ஆதாமை தேவன் தன் மனைவியை கண்டறிவதற்கு முன்பாக அவனை தனது சாயலின்படி, தனது ரூபத்தின்படி கர்த்தர் அவனை உண்டாக்குனார். தேவனை போல குணாதிசயங்கள் நமக்கு இருந்தாதான் நம்முடைய மனைவியை, குடும்பத்தை நம்ம ஜெயமாக நடத்த முடியும் அப்படின்னு கவனித்தோம். 2வது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆதாமுக்கு முதலாவது தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். காரியங்கள் எல்லாம் கையாண்டு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற ஒரு திறன் ஒருவருக்கு தேவை. அது இல்லாமல் குடும்பம் கட்டுறது முடியாத காரியம் அப்படின்னு கடந்த வாரம் கவனித்தோம். இதை போய் தெளிவாக கேட்கணுன்னா போன வாரம் செய்தியை போய் கேளுங்க, கேட்காதவங்க. 3வது என்ன கவனித்தோம்னா, குடும்பத்தை கட்டுறதுக்கு முன்னால் ஆண்டவர் முதல்ல கொடுத்த காரியம் என்னன்னா, கற்பனைக்கு கீழ்ப்படி. தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீ உன் வீட்டை கட்ட முடியும். கற்பனையின் மேலே, வசனத்தின் மேலே கட்டப்படாத வீடு உடைஞ்சு போயிடும். பிரச்சனைகள் வரும்போது உடைஞ்சு போயிடும். இதை பற்றி நம்ம கடந்த வாரம் நம்ம கவனித்தோம். இது பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் கட்டுறதுக்கு அடிப்படை அஸ்திபாரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நல்லா சத்தமாக சொல்லுங்க. பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ், அடிப்படை அஸ்திபாரங்கள் தான் போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி போக போகிறோம். ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு 2வது ஒரு முக்கியமான அம்சம், எப்படி நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ்கிறதுக்கு அல்லது குடும்பத்தை கட்டுறதுக்கு வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது எப்படி. இப்போ சில பேர், பாஸ்டர் இதை நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, இதுலேயும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது எப்படி, அதுதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒரு பார்ட்னரை நீங்கள் கட்டி எழுப்பும்போது, ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது, குடும்பத்தை கட்டி எழுப்பும்போது எப்படி நம்முடைய வாழ்க்கை துணையை கண்டடைவது, இதுக்கு நம்ம திரும்ப ஆதாமுடைய வாழ்க்கைக்கு தான் நம்ம போக போகிறோம். எப்படி கண்டடைவது அப்படின்னு படிக்கிற அதே வேளையில் இன்றைக்கு நாம் கண்டடைந்த வாழ்க்கை துணையிட்ட என்ன எதிர்பார்ப்பது அப்படின்னு கொஞ்சம் கற்றுக்க போகிறோம். அதனால் 2 பேருக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும். கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை தேடுறவங்க, பொண்ணு தேடுறவங்க, உங்கள் பிள்ளைக்காக தேடுறதா இருக்கலாம். நீங்களே ஓரளவுக்கு நான் கல்யாணம் பண்ணணுன்ற ஆயத்தத்துக்குள்ளே வந்திருக்கலாம். அதாவது இந்த செய்தி 18 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அதனால் டீன்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. 18 வயது ஆன பிறகு தான் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே ஆரம்பிக்கணும் சட்டத்தின்படி. ஆனால் ஆட்டோவில் போட்டிருக்கிறாங்க, பெண்ணின் திருமண வயது 21ன்னு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. பட் பாஸ்டரே சொல்லிட்டாரு, இதனால் இந்த வாரமே நான் மாப்பிள்ளை தேட போகிறேன், பொண்ணு தேட போகிறேன்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் கிளம்பி போயிடாதீங்க. பட் இதெல்லாம் ஒரு அடிப்படை காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. பெற்றோருக்கும் இது ரொம்ப தேவை நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி நான் யோசிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறவங்களும் அவங்க எப்படி ஒரு கணவனாக இருக்கணும், எப்படி ஒரு மனைவியாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதே போல் மனைவியை எப்படி நடத்தணும்னு புதுசாக கல்யாணம் ஆகிற கணவனுக்கும் தெரியாது, கணவனை எப்படி நடத்தணும்னு மனைவிக்கும் தெரியாது, மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கணவனுக்கும் தெரியாது, கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மனைவிக்கும் தெரியாது. 2 பேருமே கற்றுக்குட்டி தான். இதுக்கு ஏதாவது எங்கேயாவது இப்போ எதனுமோ பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ என்னென்னமோலாம் சொல்லிக் கொடுக்குறேன், பிஎஸ்சிலாம். நான் யோசிப்பேன், கல்லூரியில் இதுக்குன்னு தனியாக ஒரு பாடம் எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தா
இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் நான் யோசிப்பேன். என்னென்னத்தையோ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குடும்பம் நடத்துறது எப்படி, ஒரு நல்ல கணவனாக இருப்பது எப்படி, ஒரு நல்ல மனைவியாக இருப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா எவ்வளோ பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடலான்னு நான் யோசிப்பேன். அப்போது இன்றைக்கு வேதத்துலேருந்து நமக்கு இது எல்லாத்துக்கும் பாடம் இருக்குது. நம்ம தான் சரியாக அதை பார்க்கறது இல்லை. இன்றைக்கு அதுலேருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதாம் எப்படி தன்னுடைய துணையை கண்டுபிடித்தான், அல்லது எப்படி அவன் தன்னுடைய திருமண வாழ்வுக்கு அவன் எப்படி ஆயத்தமானான், அவன் செய்தது என்ன. நான் முதல் குறிப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ப்ளீஸ் அக்செப்டா. இது வேதத்திலேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம தெரிந்த பகுதியாக இருந்தாலும் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை கவனிங்க. ஹெச்எஃப் ஓப்பன் பண்ணுங்கப்பா, ஹவுஸில் ஸ்பீக்கர்ஸில் எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை பாருங்களேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. எல்லாம் வாசிங்களேன், எல்லாரும் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொன்னார். 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, இன்னும் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. இதற்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் ஆதாமுக்கு என்ன செய்யப்படல? ஏற்ற துணை காணப்படவில்லை. அப்போ துணையை காண்பதற்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் எழுதுங்க. Know which proposals to reject. எப்படிப்பட்ட வரன்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எழுதுங்க. எப்படிப்பட்ட வரன்களை நிராகரிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் முதல் படி. ஏற்ற துணையை காணணும் அப்படின்னு தேடுற இந்த படலத்தில் முதல்ல அவன்கிட்ட வந்து சேர்ந்ததெல்லாம் ஆடு மாடும் பன்னியும் பறக்கிறதும் ஊறுறதும் இப்படி தான் வந்து சேர்ந்துச்சு. ஆதாமுக்கு ஒரு ஞானம் தேவையா இருந்தது. எதை வேணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எது வேணான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஞானம். திரும்ப சொல்றேன், ஞானம்ன்றது எது வேணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதை வேணான்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய ஞானம். எது எனக்கு வேண்டாம், எது எனக்கு தேவையில்லை, எது எனக்கு ஒத்து வராது, அதை முதல்ல டிசைட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படிப்பட்டவர்கள் வேணும் அப்படின்றதில் பற்றி தேடுறாங்க. ஆனால் எப்படிப்பட்டவர்கள் வேண்டாம், இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவே கிடையாது. தெளிவே கிடையாது. சொல்கிறக்க தப்பாக நினைக்காதீங்க. நான் நிச்சயமாக நினைக்கிறேன், அன்றைக்கு ஆதாம் வந்து இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் தான் முன்னாடி வந்து நின்ன போது இந்த நாயெல்லாம் வந்து ஆதாம்கிட்ட சொல்லியிருக்கோம், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு ஹியூமனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான். எ டாக் இஸ் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல. மனிதனுடைய சிறந்த நண்பன் வந்து நாய் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் நாய் வந்து உனக்கு என்ன ஃப்ரெண்டாக வச்சுக்கப்பா, நான் உனக்கு நல்ல துணையாக இருப்பேன், வாழ்நாளெல்லாம் வாலாட்டிக்கிட்டு இருப்பேன்,
நீ எங்கே போனாலும் வந்து உன் கூட வருவேன், நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை கட்டி பிடிச்சி நக்குவேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஆதாம் சொன்னான், நீ நாயாவே இரு, எனக்கு நீ என்னவா இருக்க முடியாது, துணையாக இருக்க முடியாது. வாலாட்டுறதெல்லாம் துணையாக்கணும்னு நினச்சா அதுக்கப்புறமா வாழ்க்கை ரொம்ப நாசமாயிடும். புரிகிறவங்களுக்கு புரியும். பூனை வந்து நின்றுருக்கும், ஹே என்ன எடுத்துக்கோ, நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்கேன், உன்னை வந்து பக்கத்தில் வந்து நான் தேய்ச்சி தேய்ச்சி தடவி கொடுப்பேன், என்னை தொட்டுப்பார் எவ்வளவு மெருதாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு, என் முகத்தை பார்த்தியா, என் சவுண்டை பார்த்தியா, என் முகத்தை பாரு, கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கேன், என்னை பார்க்கும்போது உனக்கு ஆசை வரல அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு பூனையை பார்த்து, பூனை நீ பூனையாகவே இரு, நீ எனக்கு யாராக மாற முடியாது, துணையாக மாற முடியாது. ஒரு பக்கம் கிழி வந்திருக்கும், அவங்களெல்லாம் விட்டுரு, உனக்காக நான் டெய்லி பாட்டு பாடுறேன், நீ என்ன சொல்கிறியோ நீ சொல்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், நீ வான்னா நானும் வான்னுவேன், நீ போன்னா நானும் போன்னுவேன், என்ன நீ என்ன சொல்கிறியோ நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே நான் சொல்கிறதுக்கு நான் வந்து என்ன மாதிரி உனக்கு ஒரு தொட யாருக்குமே வராது, மற்றதெல்லாம் பாரு குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், நான் தான் நீ ஒரு முறை சொல்லி கொடுத்தீன்னா நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் மனப்பாடமாக ஹலோ 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 குட் மார்னிங் குட் மார்னிங் கூப்பிடுவேன், நீ என்னை ஏற்றுக்கோன்னு அது சொல்லியிருக்கோம். அப்போ ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு, இங்கேருந்து ஓடிடு, நீ எனக்கு யாரும் இல்லை, துணை இல்லைன்னு துரத்திருப்பார். அடுத்தது குரங்கு வந்திருக்கும், கண்ட சேஷ்டியும் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து அங்கே தாவி அங்கேருந்து இங்கே ஏறி குதிச்சு என்ன மாதிரி உன்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு யாராவது முடியுமா? என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாள் போகிறதே உனக்கு தெரியாது, உனக்கு இன்னும் நிறைய தலைகளை நின்று காட்டுவேன், மரத்து மேலே தொங்கி காட்டுவேன், தாவி காட்டுவேன், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ தாவிக்கிட்டே இரு, நீ என்டர்டெயின்மெண்ட்லேயே இரு, நீ எனக்கு யாராக மாற முடியாது, துணையாக மாற. அப்போது சிங்கம் வந்திருக்கும், என்னை பார்த்தியா எப்படி இருக்கான் பாரு, என்ன மாதிரி ஒரு வசீகரம் எனக்கு இருக்குது, என் பெலன் எவ்வளோ பெலன் பற்றியா, என்ன வேகமாக ஓடுறான் பாரு, நீ என்னமா மாற்றிக்கோ, உன் துணையாக மாற்றிட்டு நம்ம 2 பேர் ராஜாவாயிடலான்னு சொல்லியிருக்கோம். சிங்கமே உன்னை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கு, ஓடிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அம்மா யானை வந்திருக்கும், என்னை விட பெருசாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒட்டகம் வந்திருக்கும், உனக்கு எவ்வளோ தூரம் நான் தூக்கிட்டு போனால் கூட தூக்கிட்டு போகிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிடும், வேண்டாம். அதுக்கப்புறமா கடைசியில் மனுஷ குரங்கு வந்திருக்கும், உன்ன மாதிரியே இருக்கேன் பாரு, நான் உன்ன மாதிரியே நடப்பேன், உன்ன மாதிரியே நான் சிரிப்பேன், உனக்கு தேங்காய் உரிச்சு கொடுக்குறேன், உனக்கு மாங்காய் உரிச்சு கொடுக்குறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி நின்றுருக்கும். ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த குரங்கும் வேணாம், நாயும் வேணாம், பூனையும் வேணாம், கிளியும் வேணாம், சிங்கமும் வேணாம், எதுவும் வேணாம், வேதம் சொல்லுது ஏற்ற துணை அவனுக்கு காணப்படவில்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவர் சந்திச்ச அத்தனை பிராணிகளையும் அவர் ரிஜெக்ட் பண்ணார். திஸ் இஸ் நாட் மை பார்ட்னர், இது என்னுடைய துணை இல்லை, இன்னும் துணை காணப்படவில்லை. நீங்க வாழ்க்கையை கட்டும்போது என்ன வேணும்னு தேடுற அதே நேரத்தில் என்ன வேணான்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய வெரைட்டி வரும் வாழ்க்கையில். நிறைய பேர் வந்து தங்களை ஆஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் தங்களை வந்து என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும் எது வேண்டாம் எனக்கு, வாட் ஐ டோன்ட் நீட். அழகாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாது, அழகான குரலாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாது, வந்து ரொம்ப பாசமாக பேசுறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாது, வாலாட்டுறதுனால ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. யூ நீட் டு நோ விச் ஒன் டு ரிஜெக்ட். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு துணி கடைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பார்க்குற வஸ்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிறது இல்லை இல்லையா? முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே நமக்குன்னு செஞ்சது கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ நான் கூட கடைக்கெலாம் போகும்போது எப்பயாவது அங்கே பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்குன்னு ட்ரெஸ் வச்சுருக்காங்க.
1 வயசு 2 வயசுக்கெல்லாம் இப்போ எல்லாம் போட்டு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. அடாடா இப்போ பிறக்காமல் போயிட்டோமே, நம்ம பிறந்த காலத்தில் யார் இப்படி வாங்கி கொடுத்தா? ஆசை இருக்குது. அதுக்காக அந்த சூட்டை வாங்கினா எனக்கு பத்துமா? பத்தாது. அப்போ பார்க்குறதெல்லாம் எனக்கு என் சைஸ் செட் ஆகாது இல்லையா? அது என்னோட பொருந்தி வராது. சரி, சைஸை மட்டுமா பார்க்குறோம், இன்னொன்னையும் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா விலையும் பார்க்குறோம். கேன் ஐ அஃபோர்ட் திஸ்? இந்த துணியை என்னால் வாங்க முடியுமா? கையில் எடுத்துக்கலாம், பில்லிங் கவுண்டருக்கு போகும்போது பில்லு கட்ட முடியுமா நான் யோசிக்கணும். அந்த கவுண்டரில் போட்டுப்பான் பாருங்க, 100 ரூபாயிலேருந்து 300, அதுக்குமா 400லேருந்து 800, அதுக்குமா 1000லேருந்து 15,000 கூட போட்டிருப்பான். ஏன் 45,000 கூட புடவை இருக்கும். நீங்கள் சும்மா கட்டி இறக்கி போடுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், தொட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? காசு இருக்கும். ஏப்பா சில ப்ரொப்போசல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துக்கலாம்பா, கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போனால் உன்னால் சமாளிக்க முடியாது. உனக்கு தெரியும் இந்த புடவைக்கு நம்மளால் தீனி போட முடியாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரொப்போசலை நம்ம கட்டி காக்க முடியாது. இது நம்ம தகுதிக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ இதெல்லாம் யாருமே கட்ட மாட்டாங்களா கேட்டால், இதை வாங்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. இது சில பேருக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே போகும்போது என் சைஸை பார்க்குறேன். இது இல்லைங்க, இது என் சைஸ் இங்கே தான், அந்த சைஸ் எனக்கு ஃபிட் ஆகிற இடத்துக்கு நான் போகிறேன் முதல்ல. 2வது ஃபிட் ஆகிடுச்சாமா விலையை பார்த்துட்டு வேறு கவுண்டருக்கு போகிறேன். இந்த விலை நமக்கு ஒத்து வராது. சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டைல் பார்க்குறோம். சில வஸ்திரங்கள் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும், கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், ஆனால் அது ஒழுக்கமாக இருக்காது. அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டிங்கன்னா தவறான செய்தியை கொடுத்துரும் வெளியில். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னதான் சைஸ் ஃபிட் ஆனாலும், என்னதான் எனக்கு ஏற்றபடி பணம் கொடுக்கக்கூடிய வசதி அதுக்கு இருந்தாலும், என்னுடைய ஒழுக்கத்தை நான் என்ன ஒழுக்கம் வச்சிருக்கிறேனோ அதற்கு சம்பந்தப்படுகிற ஒரு துணை இது இல்லை, வஸ்திரம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரை விட்டு நான் வெளியே போகிறேன். சில வஸ்திரங்களை வாங்க போகும்போது அந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அறகுறையாக இருக்கும். நான் சொல்ல விளக்குதில்லை உங்களுக்கு? அலங்கோலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புது பேண்ட்டுன்னு வச்சுருப்பான், அதே கிழிச்சு வச்சுருப்பான். புது பேண்ட்டுன்றீங்க, கிழிச்சு வச்சுருக்கீங்க, கிழிச்சதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னா இதாங்க ஸ்டைலுன்னுவான். இதை வாங்குறதுக்குன்னே சில பேர் காசு கொடுத்து வாங்குவான், அது அவனுக்கு ஒத்து வரும். ஆனால் நான் கிழிஞ்ச போன பேட்டை வாங்குறதுக்கு நான் இது காசு கொடுக்கணும்னு என் மனசு சொல்லுது. என் உடம்பை நான் எதுக்கு காட்டணும்? கிழிஞ்சு போன மாதிரி எதுக்கு என்ன நான் பிரதிபலிக்கணும்? இது எனக்கு ஒத்து வராத காரியம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒழுக்கத்தை தாண்டி நான் வெளியே போகிறேன். இதே போல தான் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறது. நல்லா கவனிப்பா, எல்லாரும் கவனிங்க. எப்படி ஒரு துணிக்கடைக்குள்ளே போகும்போது எல்லா சைஸும் நமக்கு ஃபிட் ஆகாதோ, அதே போல் வாழ்க்கையில் நம்ம பார்க்குற எல்லா மனிதர்களுமே வாழ்க்கையில் துணை அது ஷோரூமில் நல்லா இருக்கும், கண்ணாடியில் நல்லா இருக்கும், பொம்மை கூட நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதுங்க. பஸ்ஸில் இருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும், ட்ரெயினில் பார்த்தா நல்லா தான் இருக்கும், கிளாஸ் ரூமில் பார்த்தா நல்லா இருக்கும், ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்தா நல்லா தான் இருக்கும். நம்மளால் போட்டுக்க முடியாது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என்ன வேணாம், எனக்கு என்ன பொருந்தாது அப்படின்றதுல நமக்கு கவனம் இருக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு கலர் பிடிச்சி போனதுனால அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு உட்கார முடியாமல் எழும்ப முடியாமல் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உட்காரும் போதே பயந்துக்கிட்டே உட்காருவாங்க, கிழிஞ்சிருமோன்னு. சிலரை பார்த்தீங்கன்னா கலர் பிடிச்சிருக்கு, பிராண்டு பிடிச்சிருக்கு, அல்லது ஒரு ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு தொலைபுலன்னு தாத்தாக்கு போட்ட மாதிரி போட்டு வரும். அது உன் வயசுக்கு இல்லைப்பா, அது உன் சைஸுக்கு இல்லை, அது உனக்கு பொருந்தாது. நீ அளவுக்கு மிஞ்சி சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி அப்பா சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு வர முடியாது. நீ துணையை தேடும் போது சில பேர் ஆண்டி லவ், அங்கிள் லவ்லாம் போகிறாங்க. இதை பெரிய சட்டையெல்லாம் வாங்கி போடக்கூடாது.
உனக்கு எது ஃபிட் ஆகுமோ அந்த ஃபிட்டிங்கில் தான் இருக்கணும். புரிகிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தன் பைத்தியமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணி ஒழுங்காக லைஃப்பை செட்டில் ஆகிடானா ஆண்டியை பிடிச்சிருக்குன்றான். வயசு என்னடான்னா உனக்கு 20 வயசு, இவன் கட்டணும்னு ஆசைப்படுற பொம்பளைக்கு 35 வயசு. என்ன கேவலம் இது! இவன் உனக்கு புரியலை, புத்தி கிடையாது இவனுக்கு. இவன் துணி கடைக்கு போயிட்டு இவன் சைஸு 40னா இவன் 50 சைஸ் வாங்கி போட்டு வந்துட்டு இருக்கான். பார்க்கவே கேவலமாக இருக்கும். அது உன்னுடைய துணை கிடையாது. அது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஃபேஷன் இன்னைக்கு புதுசாக கொண்டு வர்றாங்க பிள்ளைங்க. ஏற்ற துணை நிறைய மாடல் வரும்பா, நிறைய பேர் வருவாங்க, நிறைய வகை வகையாக வந்து நிற்கும். ஆனால் ஆதாமுக்கு தெரிஞ்சது இது என் ஏற்ற துணை இல்லை. நல்ல கவனிப்பா, நல்ல கவனி. அன்றைக்கு மாத்திரம் ஆதாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒத்து வர்ற மாதிரி ஒரு மனுஷ குரங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஆள் பிடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம இங்கே யாருமே உட்காந்துருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவனுடைய சந்ததி பெருகுவதற்கும் விஸ்தரிப்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவன் அந்த திட்டத்தை வைக்கவே இல்லை. அதன் மூலமாக இனவிருத்தி உண்டாக வாய்ப்பே கிடையாது. பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவன் என்ன செய்தான்? ரொம்ப ஞானமா ரிஜெக்ட் பண்ணான். வேண்டாம், இது எனக்காக உண்டாக்கப்பட்ட துணை இல்லை. நீ என்ன அழகா பாடுங்க குயிலே, நீ பாடுறத காதால கேட்டுக்கிறேன், ஆனால் என் துணையை நான் வைக்க முடியாது. நாயே, நீ ரொம்ப உண்மை உள்ளவனா இருக்க, நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் கூடவே துணையா சுற்றி வரலாம். நீ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாமே தவிர என்னுடைய துணையாக நீ இருக்க முடியாது. நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. பட் எல்லா ஃப்ரெண்டும் என்னவா மாற முடியாது, துணையாக மாற முடியாது. அது வேற. சில பேர் ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப நம்முடைய லோன்லினஸ் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைன். நிறைய பேர் வீட்டிலலாம் நாய் பூனை நிறைய வளர்க்குறாங்க இல்லையா, லவ் பேர்ட்ஸ்ன்னு வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸை லவ் பண்ண முடியுமா? முடியாது. அது கூண்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் நல்லது. அதை நமக்குள்ளே வைக்க முடியாது. அதை நம்ம கைக்குள்ளே வச்சு நம்மளே பக்கத்தில் வச்சுருக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கே உயிர் போயிடும், அதையே நசுக்கிடுவோம். ஏன்னா நமக்காக உண்டாக்கப்பட்ட துணை அல்ல அது. யூ நீட் டு நோ விச் ஒன் டு ரிஜெக்ட். பாருங்கள், பைபிளில் தெய்வ மனிதர்கள் எல்லாருமே இந்த ஞானம் பெற்றிருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதில் பெரும்பகுதி எதற்காக வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இது தனக்கு தேவையில்லை அப்படின்றத அவங்க கற்றுக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆதாமே நீங்கள் பார்ப்பீங்களானா, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி அவர்களை குடும்பமாக்குறதுக்கு முன்னால் கடந்த வாரம் நம்ம கவனிச்சோம் பாருங்கள், ஆண்டவர் ஒரு கற்பனையை கொடுத்தாரு. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் அந்த ஒரு கனியை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது. அடிக்கடி யோசிப்பேன், ஏன் இப்படி ஆண்டவர் செய்தார்? பல காரணங்கள் இருக்குது அதுக்கு இன்றைக்கு நான் முக்கியப்படுத்துகிற ஒரு காரணம் என்னென்னா, God actually taught him to say no to certain things. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் அந்த தோட்டத்திலே வைத்ததற்கான அநேக காரணங்களில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நீ எஸ்ன்னு சொல்லாத, வாழ்க்கையில் நோன்னு சொல்கிறதுக்கும் சிலது இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் வச்சாராங்க. அது திரும்ப சொல்லட்டுமா? God kept the tree of the knowledge of good and evil for man to understand and learn how to say no to certain things. எழுதுங்க அது. மனிதன் சில காரியங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல பழகவே ஆண்டவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை இந்த இடத்துல வைத்தார். பார்க்கறதெல்லாம் எஸ், பார்க்கறதெல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கலை. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிக்கும் எஸ் தான், ஆனால் ஒன்றுக்கு நோ நீ சொல்லி தான் ஆகணும். ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல கவனிங்கப்பா, நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளை எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல பழகக்கூடாது. யூ ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு சே நோ. நோ, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு அவசியம் இல்லை, இது எனக்கு ஒத்து வராது, இது என் துணை இல்லை, இது தேவன் எனக்காக ஏற்படுத்தினது இல்லைன்னு நிதானிக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய தப்பு இதான் பண்ணுறாங்க. பாஸ்டர் யாருமே என்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது,
அவங்க ரொம்ப அன்பாக பேசுனாங்க, கொஞ்சி பேசுனாங்க, உடனே எஸ் சொல்லிட்டேன். பாருங்க, எஸ் சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிட்டியான்னு யோசிக்கணும். ஒருவேளை குரல் நல்லா இருந்திருக்கலாம், பட் அவங்களுடைய குணம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கலாம். நீ குணத்தை பார்த்து நோன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் குரலை பார்த்து எஸ்ன்னு சொல்லிட்டேன். நோன்னு சொல்ல உனக்கு தெரியுதாப்பா? உனக்கு எந்த காரியத்தில் நோன்னு சொல்லணும்னு உனக்கு தெரியுதா? அது தெரிஞ்சுக்கலன்னா அதுக்கு ஞானம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு சில பேர் பாருங்க, தங்களுக்கென்று துணைகளை தேடும்போது தங்கள் தேர்ந்தெடுக்க போகிற பெண்ணை, மகனை அவங்க எதை வச்சு பார்க்குறாங்கன்னா, வெறும் பணத்தை வச்சு தான் பார்க்குறாங்க. வெறும் பணம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும். பணம் கரெக்டாக செட் ஆகுது, குணம் தான் ரொம்ப மோசமாக இருக்கு. சிலருக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிப்பு படிப்பு படிப்பு, அந்த பட்டம், அந்த பேருக்கு பின்னால் ஒரு 4 எழுத்து இருக்கு பாருங்க, அந்த 4 எழுத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் படிப்பு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த படிப்போடு சேர்த்த மற்ற பிரச்சனைகள் நம்மளை கட்டம் கட்டிடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லாமே நமக்கு ஃபிட் ஆகாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு துணி கடைக்குள்ளே போகும்போது நீங்கள் 5000 ரூபான்னு எதிர்பார்த்த ஒரு துணி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப செட் ஆகிடுச்சு, கலர் செட் ஆகிடுச்சு, டிசைன் பிடிச்சிருச்சு. ஆனால் என்னன்னா, உங்களுக்கு 20 வயசு, ஆனால் வச்சிருக்க ட்ரெஸ்ஸு 2 வயசு குழந்தைக்குன்னு. நீங்கள் அதை எடுத்துன்னு வருவீங்களா? என்னங்க இவ்வளோ சீப்பாக கிடைக்குது, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ மலிவு வழியாக கிடைக்கும், வாங்கிட்டு வருவீங்களா? வாங்க மாட்டீங்க. என்ன தான் மலிவாக இருந்தாலும் இது எனக்கு என்ன செய்யாது, பொருந்தாது, இது எனக்கு ஃபிட் ஆகாது எனக்கு, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வருவோம். அதே போல தான் ஆதாம் பல காரியங்களில் அநேக வசீகரமான காரியங்கள் அவனுக்கு இருந்தால் கூட அவனுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற துணை இன்னும். ஆமாம், ஆதாமுக்கே காணப்படவில்லை அப்படின்ற ஒரு காலம் இருக்குமானா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு இன்னும் துணை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க, காணப்படலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க. முதல் மனுஷனாகி ஆதாமுக்கே அந்த ஒரு காலம் அவன் லைஃப்பில் இருக்க தான் செஞ்சுருக்கு. பிறந்த உடனே, வயதுக்கு வந்த உடனே, நீங்கள் வளர்ந்த உடனே எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, அப்படி நடக்காது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நான் முதல்ல போய் பார்க்க போனேன், படிக்க போனேன், நான் பேர் வைக்க போனேன், நான் இந்த நிகழ்ச்சிக்கு போனேன், இந்த வேலைக்கு போனேன், எனக்கு உடனே துணை மற்றவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மற்றவங்க இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. தெர் இஸ் எ பீரியட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்றத மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ நீட் டு நோ ஹவு டு சே நோ. சில காரியங்களுக்கு வேண்டாம் என்று நாம் தவிர்க்கிறதுக்கு சரியான காரணங்களை நாம் அறிந்திருக்கணும். பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாமை எடுத்துக்கொள்வீர்களானா, நீங்கள் ஆதியாகமம் 14:21 23 வசனத்தில் சோதோமின் ராஜா அவனுக்கு பணத்தை கொடுத்தான். அந்த யுத்தத்தில் வந்த எல்லா விதமான பொருட்களை கொண்டு கொடுத்துட்டு ஜனத்தை எனக்கு தாரும்னு கேட்டான். ஆபிரகாமுக்கு என்ன துணிச்சல் இருந்துச்சுன்னு கேட்டால், நான் என் ஜனத்தை உன் பணத்துக்காக கொடுக்க மாட்டேன், மனுஷன் என்னை ஆசீர்வைத்தான் என்று நான் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டை ஆகிலும் செருப்பின் வார ஆகிலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணார். பாருங்க, அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணார். பணத்தை வச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. நான் திங்க் அபவுட் தாவீதை பற்றி யோசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களை வாசிப்பீங்களானா, சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து தாவீது கொடுத்து, என் தலைச்சீராவை போட்டுக்கப்பா, என்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கப்பான்னு சொல்லும்போது கிடைச்ச ஃப்ரீ ஆஃபரை உடனே தாவீது ஏற்றுக்கொள்ளலை. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இதில் எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு பொருந்தி வராதுன்னு சொல்லி நடந்து போயிட்டானா, அதை வச்சுட்டு போயிட்டான். இது ராஜா கொடுத்த வஸ்திரத்தையே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். தானியேலின் புஸ்தகத்துக்கு வாங்க, அங்கே நீங்கள் தானியேல் நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, அங்கே ராஜா தானியேலுக்கு தன்னுடைய மேஜையிலேருந்து ஆகாரத்தை கொடுக்க ரெடியாக இருந்தார். ஆனால் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது தானியேல்
ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை கரைப்படுத்த மாட்டேன் என்று என்ன செய்தான்? தன் மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்டான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்தான்? இதெல்லாம் நீங்கள் யோசித்தீங்கன்னா கிடைச்ச ஆஃபர்ஸ்லாம் சின்ன ஆஃபர் கிடையாது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் கொடுத்த ஆஃபர் தான். ஒரு இடத்துல சோதோமின் ராஜா வந்து ஆஃபர் பண்ணுறாரு, காசு கொடுக்குறேன், பணத்தை நீங்கள் மக்கள் எங்கிட்ட கொடுங்க. வேண்டாங்க. சவுல் ராஜா தன்னுடைய சொந்த வஸ்திரத்தை கொடுத்தாரு, தாவீது வேண்டான்னு சொல்லிட்டாரு. தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் பொற்தலை என்று சொல்லப்படுகிற பொன்னான தலை தான் அவர், அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்ய பாரம் வைத்திருந்தார். அவர் கொடுத்ததை நோன்னாரு, இது என்னை தீட்டுப்படுத்தும், எனக்கு இது வேண்டாம். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்க எஸ்ன்னு சொல்றதுக்கு பழகிறத விட எதுக்கு நோ சொல்லணும்னு நீங்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எது பழகலை அப்படின்னு கேட்டால் நோன்னு சொல்ல தான் தெரியல. அவங்க சிரிச்சாங்க, நான் சிரிச்சிட்டேன். அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். கூப்பிட்டாங்க, போயிட்டேன். இப்படி தான் இருக்காங்க. எப்படி நம்ம நோன்னு சொல்றது? அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை குறைவாக பேசிடுவாங்க. எப்படி நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணுறது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளுங்க. ஆண்டவரே, ப்ளீஸ் கிவ் மீ த டிசர்ன்மெண்ட் டு நோ வாட் ஐ டோன்ட் நீட். எனக்கு எது தேவையில்லை அப்படின்றத புரிந்து கொள்கிற ஒரு ஞானத்தை எனக்கு நீங்கள் தாங்க. ராஜாவாகவே இருந்தால் கூட அந்த ராஜாவினுடைய போஜனத்தின் மேல் ஆசை வைக்காம என்னை தீட்டுப்படுத்தாமல் நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்றத எனக்கு ஜாக்கிரதை எனக்கு தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஞானம். இது வந்து தேவ கிருபையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சில பேர் ரேண்டமாக எதை கொடுத்தாலும் நோன்னுவாங்க. அதை பற்றி நான் பேசலை. எதை காமிச்சாலும் அவங்களுக்கு நோ. அவங்களுக்கு வந்து ஆண்டவராக வந்து விலா எலும்பை எடுத்து இன்னொரு ஏவலை உண்டாக்குனா தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி ஆட்களை பற்றி நான் பேசலை. நான் பேசுறது நம்முடைய அடிப்படைகளில் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தில், தேவன் நமக்கு கொடுத்த வசன வெளிச்சத்தில், நமக்கு தேவன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நாம் எதை வேண்டாம் என்று அறிகிற ஒரு நிதானம் நமக்கு தேவை. நிதானம். இன்னைக்கு சில பேர் இந்த பாட்டில் தான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, அதில் என்னங்க இருக்குது, பரவாயில்ல. இன்றைக்கி சில பிள்ளைங்க என்கிட்டே வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் வந்து இதை பார்க்குறேன், இதை தேவசித்த மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன பழக்கம் மாத்திரம் தான் பாஸ்டர் இருக்கேன். என்ன பழக்கம்? ஒரு சைட்டாக பான் பராக் போடுவாங்க எப்பயாவது ஒரு முறை அப்படின்வாங்க. எப்பயாவது ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அவர் வந்து பார்ட்டியில் வந்து குடிப்பார், அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து ரொம்ப அக்கேஷ்னல் ட்ரிங்கர், டெய்லி குடிக்க மாட்டார், எப்பயாவது ஒரு முறை அப்படி குடிப்பார். அதனால அது பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம போக போக அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து என்னோட நீ பழகி நான் வந்து உன்னை கல்யாணம்லாம் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் விட்டுருவேன். இப்போ கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருக்கிறதுனால தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், குடிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன், குடியெல்லாம் விட்டுருவேன். அதனால் இவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ ஆத்மா பாரம் ஆகிப்போச்சு. என்ன ஆத்மா பாரம்னா, இப்படி ஒரு கெட்டு போகிற ஆத்மாவை நம்ம வந்து எப்படியாவது ஆதாயப்படுத்தி நாம் வந்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து நாம் அவங்கள வந்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும்னு. கடைசியில் முதல்ல பரலோகம் போகிறது இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா படுற பாடில் உபத்திரவத்தில் மனம் நொந்து போய் சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் இதுக்கு. ஏன்னா இந்த ஆத்மாதாய பணியெல்லாம் அந்த ஆத்மா போகிறது நரகத்துக்கு போகிறது போயிட்டு தான் இருக்கு, இது போய் சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. இந்த மாதிரி நீங்கள்லாம் போய் துணையை தேடக்கூடாது. யூ ஷுட் நோ when to say no, when to say no. அழகா இருக்குன்றதுக்காக உடனே போய் நம்ம பின்னாடி போய் ஆசையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நிறைய பேருக்கு இந்த அழகு ஒன்றே போதும். எத்தனை அழகான மிருகங்கள் இருக்குங்க. நம்ம போய் நம்ம இந்த மிருக காட்சி சாலைகள்லாம் பார்க்கும்போது அதனுடைய கலர்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, கண்ணை ஒற்றி கொள்ளலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ கார்ஜியஸான கலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதிகபட்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதிகபட்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அதெல்லாம் நம்மளால் பராமரிக்க முடியாதப்பா.
யார் வச்சது கட்டிக்காகுது, யாரெல்லாம் க்ளீன் பண்ணுறது உட்காந்து, அதெல்லாம் நமக்கு ஒத்து வரவே வராது. அது அங்கே பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, சிரித்தோமா, அந்த நேரம் ஜாலியாக இருந்தோமா, எழும்பி போயிட்டே இருக்கணும். சிலதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேடிக்கை பார்க்க இருக்கிறது எல்லாத்தையுமே என் வாழ்க்கை துணையாக மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு. பி காஷியஸ் டு சே நோ. எதற்கு வேண்டாம் என்று சொல்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்சோன் பெரிய பலசாலி தாங்க. சத்துருக்கள் எல்லாம் பிடிச்சி வச்சு பயங்கரமாக எல்லாரையும் அடக்கி ஆண்டான். நான் தன் கண்ணை அடக்க முடியல, அவனால் ஆசையை அடக்க முடியல. தெலேலாளிடம் பழகும்போது நோன்னு சொல்றதுக்கு தெரியல அவனுக்கு. பாருங்க, கடைசியில் அவளுடைய வஞ்சகத்தில் சிக்கி கண்ணை இழந்தவனாக வாழ்க்கையை இழந்து போனான். Do you know what to say no? உண்மையாக சீரியஸாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்காக, பிள்ளைங்களும் சொல்கிறேன், பெற்றோரும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நோ, இப்படிப்பட்ட மனிதர்கள் நோ, என் வாழ்க்கையில் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்றது ஏதாவது பட்டியல் இருக்கா உங்கள்கிட்ட? யூ ஆர் வெயிட்டிங் டு சே எஸ், பட் பிஃபோர் யூ சே எஸ், ஹேவ் யூ மேட் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஃபார் விச் யூ வில் சே நோ? ஆம், சரி என்று சொல்வதற்கு முன்பதாக வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்கள் பட்டியலில் இருக்கா உங்களுக்கு? முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில், அப்பனா துன்மார்க்கர் ஆலோசனை வேண்டாம், பாவியின் வழி வேண்டாம், பரியாசக்காரன் உட்கார்ற இடம் வேண்டாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணாமல் வாழ்க்கை வளமாகும் என்று நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. You need to be clear to say no. நீங்கள் நிறைய விசுவாசிகளுக்கு நோன்னு சொல்கிறதுக்கு தான் தைரியம் இல்லை, இந்த பலன் இல்லை. வர்றதெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களானா நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை சீராக கட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆண்டவரே, தீங்கை விட்டு விலக எனக்கு கிருபை தா. ஒரே வசனத்தோடு நான் தொடர விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. மன்னித்துக் கொள்ளுங்க, 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து, சத்தமா எல்லாரும் ஒரு முறை வாசிங்களேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு, சத்தமா சொல்லுங்க, கடைசி எதை விட்டு விலகணும்? எப்பா மறந்துடாத, தீமை நீங்க தெரிந்து கொண்டதுனால நன்மையா மாறாது. தீமை தீமை தான், இருள் இருள் தான், பிசாசு பிசாசு தான். பிசாசு என்னைக்காவது ரட்சிக்கப்பட மாட்டானா அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அவ்வளோ பெரிய விசுவாசம் உங்களுக்கு வேண்டாம். தீமையை விட்டு என்ன பண்ணணும்? நம்ம விலகணும். பாஸ்டர், எனக்கு தெரியுது பாஸ்டர், தப்பு தான் தெரியுது பாஸ்டர், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், உபவாசம் போடுறேன், அந்த உபவாசத்தில் ஆண்டவர் தீமை என்னவா மாற்றிடுவார். இந்த விசுவாசம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை போய் நீங்கள் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தீமையை விட்டு விலகுப்பா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் இசைவேது. அவர்களை விட்டு பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்க தயவு செய்து இதில் தெளிவா இருங்க. Before you say yes, be clear about what you have said no for. எதற்கெல்லாம் நான் நோ சொல்லிட்டு இதுக்கு எஸ் சொல்றேன் அப்படின்றத ஒரு முறை நிதானிங்க. நம்ம நிதானிக்கல அப்படின்னா நம்ம சொன்ன எஸ்ஸுக்காக நம்ம ரொம்ப நாள் ரொம்ப வருத்தப்படுவோம். இத்தனை ரெட் ஃபிளாக் என் முன்னாடி இருக்கும்போது நான் போய் எஸ் எஸ்ன்னு சொன்னனே, எனக்கு நோ சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் போயிடுச்சே, நீங்க வருத்தப்படுவீங்க. ஆண்டவரே, எது எனக்கு வேண்டாம், தீமையை வெறுக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கிருபை கேளுங்க. கிருபை கேளுங்க. Give me that boldness. எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க. நான் இதை பார்க்கும்போது இது வேண்டாம் என்று நான் ஒதுங்கி ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. பாருங்க, அன்னைக்கு மோசே மாத்திரம் அவன் வளர்ற வயசுல போர்த்திபார் வீட்டில் அவனுடைய மனைவி அவளுக்கு காட்டின எல்லா ஆசைகளையும் அவன் எஸ்ன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுடுங்களேன், அவன் 120 வயதுல அவன் ஒரு தேவனுடைய மனுஷனாக போய் தன் மரணத்தை சந்திக்க வாய்ப்பே இல்லை.
80 வயதுல 6 லட்சம் புருஷருக்கும் அதிகமான மக்களை அவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது வாய்ப்பே இல்லை. அவன் 40 வருஷம் இல்லை, 80 வருஷம் ஆனாலும் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள்ல தான் உழன்றிருந்திருப்பானே தவிர தேவ திட்டத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்க மாட்டான். ஆனால் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான், ஐ வில் சே நோ, ஐ வில் சே நோ. மோசேக்கு மோசேக்கு எகிப்தில் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் சொன்னான் நோ, இது எனக்கு வேண்டாம். யோசேப்புக்கு போர்த்திபாருக்கு நோன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் அவனுக்கு இருந்தது. அதில் விளைவு என்னன்னு சொன்னா, எகிப்து தேசம் அனைத்துக்கும் ராஜனாகவும் கர்த்தனாகவும் தகப்பனாகவும் கர்த்தரவனை உயர்த்துகிற மிகப்பெரிய ரட்சகனாகிய பொசிஷனை கர்த்தரவனை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். ரொம்ப தாழ்மையாக சொல்றேன், வாலிப பருவத்தில் இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர்ற சில தவறான காரியங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல பழகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எஸ்ன்னு ஒரு நாள் சொல்லுவார். அல்லேலூயா. இன்றைக்கு பாவ பழக்கங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் பாவ சந்தோஷங்களுக்கு நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற உன்னத திட்டங்களுக்கு நோன்னு ஆண்டு சொல்லிடுவார். ஆண்டவரே எனக்கு நோ சொல்றதுக்கு எனக்கு கிருபை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தீமையை பார்த்து விலகி ஓட எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க, தீமையை விட்டு விலக எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டேன், பார்க்குறதெல்லாம் தெரிந்து கொண்டேன், பார்க்குறதெல்லாம் என்னை வழி நடத்திட்டு போகுதுன்னு தயவு செய்து மயங்கி விடாதீங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஆண்டவர் ஆதாமுக்கு அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கலாம். But God wanted him to be sure what you will say no for. நீ சரியான துணையை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக எதை வேண்டாம் என்பதை முதல்ல தீர்மானித்துக்கொள். அதனால தான் ஆதாம் என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் தன் கட்டின மனைவியை விட்டுட்டு திரும்ப நான் பேர் வைத்த மிருகங்களுக்கு நான் போறேன்னு போகவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் மனைவியோட தான் இருந்தார். பிகாஸ் he already said no to all these things. இவங்க எல்லாவற்றுக்கும் நோன்னு சொன்னதுனால அவள் வாழ்க்கையில் பிசகுதலே இல்லை, அவன் வாழ்க்கையில் வழி மாறுதலே கிடையாது. First you should learn, have the wisdom to reject proposals that is not aligned with God. தேவனோடும் நாம வாழ்கிற விசுவாச வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத வைகளை வேண்டாம் என்று தவிர்க்கிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வெரி குட். ரெண்டாவது எழுதுங்க. ரெண்டாவது நம்பர் 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆம், 2:21 மன்னித்து கொள்ளுங்க. 2:21-22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். எழுதுங்க, நான் பின்பு விளக்குறேன். நம்முடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து வாழ்க்கை கட்டி எழுப்புறதுக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல், ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பேஷன்ஸ் ஃபார் த லார்ட் டு டூ ஹிஸ் ஒர்க். நம்ம வாழ்க்கையில் அமெரிக்கையாகவும் பொறுமையாகவும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்படி காத்திருக்க வேண்டியது அவசியம். ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் பேஷன்ஸ் ஃபார் த லார்ட் டு டூ ஹிஸ் ஒர்க். தேவன் தம்முடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அமெரிக்கையோடு பொறுமையோடு நாம காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதுக்கு முந்தின பேசேஜில் படித்தோம், ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆனால் அவர் துணையை பார்க்கறதுக்கு முன்னால் ஏராளமாக பார்த்துட்டார். எல்லா மிருகத்தையும் பார்த்துட்டார், எல்லா வகை, எல்லா விதமான வண்ணங்கள், எல்லா விதமான சைஸஸில் பார்த்துட்டாரு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு துணை கண்டுபிடிக்க முடியலை. அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்தார்னா அந்த மனிதனை உறக்கத்தில் கொண்டு போனார். He made him to sleep. இந்த உறக்கம் அப்படின்றது, தூக்கம் அப்படின்றது ஓய்வெடுக்கிற நேரம், ஓய்ந்திருக்கிற நேரம், செயல்படாத நேரம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா,
இவ்வளோ நேரம் எல்லாத்துலேயும் பிஸியாக இருந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு துணை அவன் ஓய்ந்திருந்த போது அவனை தேடி வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. நம்ம எவ்வளோ பிரயாசங்கள் எடுக்கலாம். 127 சங்கீதம் வாசித்து பாருங்க. 127 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் குடும்பமாகிய வீட்டை கட்டாமல் போயிட்டார் அப்படின்னா நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம். நீங்கள் எவ்வளோ தேடலாம், எவ்வளோ பேர் வைக்கலாம், நீங்கள் எவ்வளவு சுற்றி அலையலாம், திரியலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வேலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக என்ன பண்ணுவார்? நமக்காக வாய்க்க பண்ண தேவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல எந்தெந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியம் துணை தேடுறதுல. ரெண்டாவது பொறுமையாக இருப்பது ரொம்ப முக்கியம். பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அவசரம் கூடவே கூடாது. அதான் இந்த வாழ்க்கை அப்படின்ற குடும்பத்தை கட்டும்போது ஆண்டவர் அவனை தூங்க வச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வாழ்க்கைன்னு கட்டும்போது நம்ம பொதுவாக பிஸியாக இருக்க தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் இல்லையா? அதை பொதுவாக விரும்புவோம். நம்ம பொதுவாக அந்த விழித்திருந்து வேலை செய்கிறது அப்படின்றது எதை பற்றி பேசுதுன்னா, we always like to have things in control. எல்லாமே நான் பார்த்து, நான் தெரிந்தெடுத்து, நானே யோசித்து, நானே முடிவெடுத்து, எல்லாத்தையும் நானே கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றது பொதுவாக உலகம் நமக்கு போதிக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களை தேவனே முழு பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய மகிமையை காண பண்ணுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பெரிய மகிமை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 2:21 22 வசனத்தில் தேவன் செய்ததை மாத்திரம் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. 21 வசனத்தில் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், அது முதல் வேலை. ரெண்டாவது அதே வசனத்தில் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார், ரெண்டாவது ஆதியாகமம் 2:21. மூன்றாவது அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். நான்காவது விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். ஐந்தாவது அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். சொல்லுங்க, இப்போ 5 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை பார்த்து சொல்லுங்க. நம்ம முதலாவது என்ன செய்தார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார், இடத்தை சதையினால் அடைத்தார், மனுஷியாக உண்டாக்கினார், மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். மொத்த ப்ராசஸ்லையுமே ஆதாம ஆண்டவர் எழுப்பவே இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே அத்தனை வேலையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார். எடுத்தது, அடைச்சது, மாற்றினது, உருவாக்குனது, கொண்டு வந்து விட்டது எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அதான் நம்ம சொல்கிறோம், எனக்கா கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை விசுவாசி ஜெபம் பண்ணுங்க. சில பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவரே எனக்குன்னு எங்கே ஆண்டவரே தொட இருக்குது. இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அன்றைக்கி ஆதாமுக்கு நீங்கள் ஏற்ற துணையை கொடுக்கறதுக்கு நீங்களே அவனுக்கு தூக்கம் வர வச்சு அவனை நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து துணையை தேடி கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னால் முதல்ல நீங்கள் நோன்னு சொல்ல பழகணும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒன்று தெரிந்தெடுத்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். ஆண்டவரே இது ரொம்ப வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு, கொண்டு உட்கார வச்சுட்டேன். இன்னொன்று நல்லா மியாவும் மியாவுன்னு கற்றுது ஆண்டவரே, அது கூட ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குது. இன்னொன்று அப்படியே பயங்கரமாக வசீகரமாக நிற்கிது, அதை பார்த்தாலும் பரவாயில்ல நல்ல பலமாக இருக்குதுன்னு நினச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையாக கொண்டு வந்து நிறுத்திட்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னா கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய போகிறதில்ல. நாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தாதவைகளுக்கு நோன்னு சொல்லிட்டு கர்த்தருக்காய் காத்திருந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதிசயமாய் காரியங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 30:15 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல், அப்படியல்ல குதிரைகளின் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் என்ன செய்வாங்க?
நீ உட்காருப்பா, நீ அமைதியாக இரு, நான் உனக்காக நான் காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்களான்னா உண்மையாகவே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்னென்னா, ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்றத விட்டுட்டு கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். ஆளுகை செய்கிறதுலேருந்து அர்ப்பணத்துக்கு வந்தான். என் முடிவை நானே எனக்காக எடுப்பேன்னு சொல்லாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யட்டும்னு கர்த்தருக்கு அவன் அர்ப்பணித்தான், சரண்டர் பண்ணான். அண்ட் காட் மேட் இட் சக்ஸஸ்ஃபுல். அவருடைய முடிவு வெற்றியாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்துல ஏற்ற துணைகளை கொண்டு வர தேவன் வல்லவர். அறியாத இடத்துலேருந்து கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆச்சரியப்படுவீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அன்றைக்கி ரெபேக்காள் தண்ணீர் மொண்டு அவள் குடத்தில் எடுத்துகிட்டு ஊற்றும்போது அவள் கொஞ்சம் கூட நினைக்கல. வந்த மனுஷன் தனக்குன்னு ஒரு துணையை கொண்டு வந்த ஒரு வேலைக்காரனாக கர்த்தர் அவனை அனுப்பி இருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அவளுக்கு தெரியலை. ரொம்ப பொறுமையாக இருந்தா பாருங்க. தன்னுடைய வேலையில் அவள் ஜாக்கிரதையாக இருந்தாள். கர்த்தரையே கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ணினார். நிச்சயமாய் உங்களுக்காகவும் கர்த்தர் யாவையும் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு திங்கை மறந்துடாதீங்க. பி ரெடி டு சே நோ. எல்லோரும் சொல்லுங்கள், எதுக்கு ரெடியாக இருக்கணும்? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன். நான் சொல்கிறதுக்காக செய்யுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. எப்படிப்பட்டவர்கள் எனக்கு வேண்டாம், அதை நீங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. இவங்கெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க வச்சுக்கிடுங்களேன். உங்கள் வழியில் யார் வந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க என்ன அழகாக இருக்கலாம், என்ன இனிமையாக பேசலாம், பட் இந்த இடத்துல வேண்டாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இதனால் நான் தீட்டுப்பட மாட்டேன், இது எனக்கு வேண்டாம். ஐ எம் கிளியர், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம். ரொம்ப ஈஸியாக டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் எது வேணும் எது வேணும்னு மட்டும் லிஸ்ட்டை போட்டு உள்ளே போனால் இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுறாங்க. தட் இஸ் வேர் யூ மேக் த மிஸ்டேக். யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் வாட் யூ டோன்ட் வாண்ட். எதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. அதில் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா தெரிந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ரெண்டாவது என்ன கவனித்தோம்? பொறுமையோடு இருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் நம்ம கொடுக்குற நித்திரைகள், நம்ம கொடுக்குற அமர வைக்கிறதுல தேவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் நமக்காக அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது ஒன்று எழுதுங்க. ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. கல்யாணமாக போகிறவங்களும் கவனிச்சுக்கிடுங்க, கல்யாணமானவங்களும் கவனிச்சுக்கிடுங்க. என்ன, இது ரொம்ப முக்கியமான வசனம். திரும்ப வாசிக்கலாமே, வாசிங்க. அப்பொழுது ஆதாம், சத்தமாக வாசிங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால். ஆமென். நம்பர் 3, write down. You have to find a great partner. Respect your partner's role in the relationship. Respect your partner's role in the relationship. உறவில் உள்ள உங்கள் துணையின் பங்கை மதியுங்கள். குடும்ப உறவில் கர்த்தர் உங்களுக்கு தந்த துணையினுடைய பங்களிப்பை அல்லது அவர்களுடைய பங்கு, அவர்களுடைய ஸ்தானம், அதை நீங்கள் மதிக்கவும் அதை கனம் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான காரியம். குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லுங்கள், என்ன, எதை மதிக்கணும்? துணையினுடைய பங்கு. ஒரு குடும்பம் நடத்துறதுன்றது ஒன் மேன் ஷோ கிடையாது. ஒரே ஆள் எல்லாத்தையுமே யோசித்து, ஒரே ஆள் எல்லாத்தையும் தீர்மானித்து, ஒரே ஆள் எல்லாமே முடிவெடுத்து, ஒரே ஆள் எல்லாத்தையும் செயல்படுத்துறது குடும்பம் கிடையாது. அது சிங்குலர் பேச்சுலர் லைஃப். ஆனால் என்றைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களோ ஒன்றுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். எதுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 2:23 நான் ஜஸ்ட் நான் வாசித்தோம். ஆதாம் சொல்கிறாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, she has become part of me. இவள் என்னில் பங்கு வகிக்கிறாள். இனி நான் தனிப்பட்டு செயல்பட முடியவே முடியாது. அவளும் நானும் வேற அல்ல, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அதனால தான் பிந்தின வசனங்களை வாசிக்கிறோம். அவர்கள் இருவராய் இராமல் எப்படி இருக்கிறாங்க? ஒருவராக இருக்கிறாங்க.
தேவன் இணைத்ததை மனுஷன், இந்த இணைப்பை கர்த்தர் உண்டாக்குறாரு. கல்யாண வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்க இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனப்படமாக மனசில் நல்லா பதிய வைக்கணும். எதுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ண பிறகு நான் தான் ஆளுகை செய்வேன், ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர முதல்வராக இருப்பேன்னா இருக்க முடியாது. அதெல்லாம் பாலிட்டிக்ஸுக்கு பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இணைகிறதுல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறாங்களா தன்னாட்சின்றாங்க பாருங்க, அந்த தன்னாட்சியே கிடையாது, நம்மாட்சி தான் இது. 2 பேர் சேர்ந்து செயல்படுறதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிடணும். கல்யாணம் பண்ணவங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு கணவன் வந்து ஜமீன்தார் மாதிரி ஒய்ஃப் எல்லாம் கால் பிடிக்கிறக்கும், அடிமை வேலை செய்கிறக்கும், வேலை வாங்குறக்கும், இதே மாதிரி அவங்களுடைய சுகபோகங்களுக்கு ஒய்ஃபை பயன்படுத்துறது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம். அது குடும்ப வாழ்க்கை கட்டாது. அதே போல் மனைவி டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துட்டு கணவனை அடிமை போல நடத்துவது எதுக்குமே ஒத்து வராதது, தான் தோணித்தனமாக செயல்படுவது வந்து திருமண வாழ்க்கையை முறிச்சு போடும். அது ரொம்ப கசப்பாக்கிறோம். அது வந்து பைபிளில் சொல்லப்படாத ஒரு காரியம். ஆதாம் வந்து ஏவாளை கொண்டு வந்தோடனே இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, துணையாக இருப்பா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே கூட எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இரு அப்படி சொல்லலை. எலும்பில் நீ எலும்பு, என் மாம்சத்தில் நீ, யூ ஆர் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மீ. நீ ஏன் எலும்பு, நீ என்னுடைய மாம்சம். நானும் நீ வேறே கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாறுற அவசியம் வந்து திருமணமானவர்களுக்கு தேவை. ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் மாறாமல் இருந்தால் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருங்க, நல்லது. சீக்கிரமாக ஒரு முழுமை அடையிற கர்த்தர் கிருபை தருவார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தயவுசெய்து வாலிப பிள்ளைங்களும் கொஞ்சம் வாசித்துருங்கப்பா. இதை நீ கல்யாணம் பண்ணுறது திட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசித்துருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். திரும்ப இன்னொரு முறை வாசிங்க. யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? கல்யாணமாகாத பையன்களையும் பொண்ணுங்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்க கவலை இல்லாம வாழணும்னு விரும்புறேன். ஏன் அப்படின்னா, என்னை கல்யாணம் பண்ணியோ எல்லா கவலையும் நீ ரெடியா இருந்துக்கோ, சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கு தொடர்ந்து வாசிக்கலாம், அப்போ புரியும் உங்களுக்கு. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். வாசிங்க இப்போ. விவாகம் இல்லாதவன், கல்யாணம் பண்ணாதவங்க கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காய் கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன், சத்தமா வாசிங்க பிரதர்ஸ்லாம், வாசிங்க பார்ப்போம். எல்லா பிரதர்ஸும் சத்தமா வாசிங்க. விவாகம் பண்ணினவன். அம்மா நீங்க கொஞ்சம் வாசிக்காதீங்க, பிரதர்ஸ் மட்டும் வாசிக்கிட்டோம், என்ன அவங்க மட்டும் வாசிக்கிட்டோம், அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஏறட்டும் உள்ள. எல்லாம் சத்தமா வாசிங்க, எல்லா சகோதரர்கள் வாசிப்போம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். வாசித்தீங்களா எல்லாரும்? சில பேர் எதுக்கு வாசி வம்பலம் மாட்டுவோமே பேசாமல் இருந்துட்டீங்க, பரவாயில்ல. இப்போ 34 மனைவிகள் வாசிங்க. அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. அப்பா நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் கன்னிகையாக இருக்கிறது, கல்யாணமாகாம பேச்சுலராக இருக்கிறதுக்கும் கல்யாணம் ஆனதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக மட்டும்தான் கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள், சத்தமா வாசிங்க, என்ன அமைதியாயிட்டீங்க, வாசிங்க. விவாகம் பண்ணினவர்கள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். அவர் என்ன சொன்ன வந்தா தெரியுமா? இங்க பாரு, கவலையே இல்லாமல் இருக்கணும்னா கல்யாணமே பண்ணாதன்னாரு. கல்யாணம் பண்ணிட்டா என்ன இருக்கு? ஆனா இது நல்ல கவலை, பயந்துடாதீங்க, நல்ல கவலை. கவலையிலே நிறைய வகை இருக்கு. அதுல ஒரு கவலை வந்து நல்ல கவலை. யாருக்கா கவலைப்படணும்னா மனைவிக்கா கவலைப்படணும். ஒரு மனைவி தன் சொந்த கணவனுக்காக கவலைப்படணும். அந்த கவலையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்போக்கம் நமக்கு இருக்கணும். அப்போதான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் மைனர் மாதிரியே சுற்றணும்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணாதீங்க, அப்படி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் தட் லோட். அதை ஏற்றுக்கொள்ள மனோபாவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். 26ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு,
அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலம் என்று எண்ணுகிறேன்றார். இதை தயவுசெய்து இது அப்படியே பவுலே சொல்லிட்டாருன்னு சொல்லி கல்யாணமே பண்ண வேணான்னு தீர்மானம் யாரும் பண்ணாதீங்க. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அன்றைக்கு இருந்த உபத்திரவத்தில், சபைக்கு ஏற்பட்ட பயங்கரமான போராட்டத்தில் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் உயிரையும் மனைவி உயிரையும் காப்பாற்றுறதுல படுற கஷ்டத்தை விட விவாகம் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மற்றபடி தேவன் நமக்கு கொடுத்த காரியம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை கொடுக்கறத மறந்துடக்கூடாது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கறத மறந்துடக்கூடாது. அதில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக பயணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஈகோவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்துருக்கலாம், ஒற்றைக்கு ஒரு பிள்ளையாக வளர்ந்துருக்கலாம், கேட்குறதெல்லாம் மிரட்டினதெல்லாம் உடனே கையில் கிடச்சிருக்கலாம். இதே இது கல்யாணத்தில் நடக்கணும்னு நடக்காது. அங்கே விட்டு கொடுத்தல், சகிப்பு, பொறுமை, நம்ம மன்னிக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் வேண்டான்னு ஓடாதீங்க. இதை தயவுசெய்து எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த பிரச்சனையே வேணான்னு தான் நான் கல்யாணமே பண்ணுறதில்ல அப்படின்னு உட்காராதீங்க. பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா உலகத்திலே இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். உண்மையா இல்லையா? அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள, சகித்து கொள்ள எனக்கு என்ன தாங்க ஆண்டவரே? கிருபை, எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பாக கேட்கணும். அதில் நன்மை உண்டு. மனைவியை கண்டடைவுகிறேன், நன்மையை கண்டடைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் பாரங்களும் இருக்குது. ஏன்னா அது நம்ம மாம்சமாக மாறிடுது. நம்ம மாம்சம்னு மாறும்போது மாம்சத்துக்கு என்ன இருக்குது? அதில் சந்தோஷங்கள் இருக்குது இல்லையா? மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் ருசியாக சாப்பிட முடியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாப்பிடும் போது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் நல்லா உடுத்த முடியுது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் நிறைய இடங்களை போய் பார்க்க முடியுது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் அநேக சந்தோஷங்களை நம்மளை என்ன பண்ண முடியுது? அனுபவிக்க முடியுது. உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது ஆமைனா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இந்த மாம்சத்தினால எவ்வளோ தொல்லை இருக்குது. இதே மாம்சத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம துணி கடைக்கு போகும்போது ட்ரையல் ரூமில் போய் பார்த்து பார்த்து அழகு பார்த்துக்கிறோம். இதே மாம்சத்தை வச்சுக்கிட்டு தான் டாக்டர் ஊசி போடுறதுக்கும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இதே மாம்சம்தான். அதே போல் மனைவியை கண்டடையும் போது, கணவனை கண்டடையும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து வாழும்போது ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை, ஒரு மேன்மையான குடும்பத்தை, மகிழ்ச்சியான குடும்பத்தை, தனிமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் குத்தும் வரும், கொஞ்சம் போராட்டமும் வரும். எப்படி மாம்சத்துக்கு பலவீனங்கள் இருக்கோ அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் சில ரோகங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. இது என் உடம்பு அப்படி இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக உடம்பே வேணான்னு சொல்ல முடியாது. இந்த உடம்புக்கு பாருங்கள், வரும்போதே பாக்கெட்டில் ஒரு மிட்டாய் போட்டு உட்காந்துருக்கேன். இந்த தொண்டை மேலே அவ்வளோ எனக்கு ஒரு கருணை வருது. ஐயோ பாவம், அது வலிக்குமே. அப்பப்போ பாருங்கள், தண்ணி எடுத்துனோப்பா, தண்ணி எடுத்துமா, சூடாக தண்ணியை குடிச்சிக்கிட்டு இந்த தொண்டையை என்ன அளவு நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். தொண்டை வலிக்குதுன்னு அறுத்து போட்டுற முடியுமா? அதை சகிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஏன் மாம்சம், ஏன் மாம்சம். கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா பாருங்கள், இப்படி சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். நேற்றுக்கு ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணி, என்னப்பா சார் இப்போ நான் வர எல்லாம் ஃபுல்லாக சேரில் தான் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க எங்கிட்ட அப்படின்னாரு. வாரம் ஃபுல்லாக ஓடி களைப்பாக இருக்குது. 4 சர்வீஸ் பேசணுன்னா உட்காந்து பேசினா ஈஸியாக இருக்குது. அதனால் நான் திருப்பி சாயங்காலம் திருப்பி அடுத்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது. அடுத்த நாள் திருப்பி ஊழியத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. எங்கள் ஜனங்கள்லாம் உட்காந்தான் கேட்குறாங்க, யாரும் நின்று கேட்கல. என்றைக்கு நின்று கேட்குறாங்களோ நானும் நின்று பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். வேடிக்கையாக சொன்னேன். பட் ஸ்டில் நான் என் உடம்பு மேலே எனக்கு தாங்க கருணை, ரொம்ப கவலை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் முடிச்சு நீங்கள் போயிடுவீங்க, நான் இன்னும் அடுத்து 3 சர்வீஸ் போகணும், 3 சர்வீஸ் பேசணும். என் உடம்பை நான் தானே பார்க்கணும். அதே போல் தான் கல்யாணம் பண்ணால் எப்படி என்னுடைய மாம்சம் என்னுடைய எலும்புன்னு சொல்லி நான் எனக்கு கவலைப்படுறேன், அதே போல் மனைவிக்காக கவலைப்பட வேண்டியது அவசியம். சிலது ஒரு சர்வீஸ் முடிஞ்ச உடனே என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் செகண்ட் சர்வீஸ் வரப்போகிறேன், 7 மணிக்கு வரப்போகிறேன்னா எனக்கு அவசரம், காரில் ஏறி உட்காந்துருவேன். நான் இப்படி போய் ஷார்ட்கட்டில் ஏறி போய் உட்காந்துருவேன். என் மனைவி இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கணும். என் மனைவி உட்காந்த பிறகு தான் கார் என்ன பண்ண முடியும். அதில் ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் என் மனைவியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நான் காத்து தான் இருக்கணும்.
ஒரு கூட்டத்துக்கு அவசரமாக கிளம்புவோம். அப்போ தான் என் மனைவி என்ன பண்ணுவாங்க, மடிக்காத துணி மடிப்பாங்க. என்ன சிரிக்கிறீங்க? எல்லா வீட்லேயும் நடக்கிற கதை தான். அப்போ தான் வேலைக்காரிக்கு ஃபோன் அடிப்பாங்க. நமக்கு இங்கே ஆத்திரத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம். ஐயோ 5 நிமிஷத்தில் கல்யாணம் ஆரம்பிக்கணும்னு. இருங்கங்க இருங்கன்னு சொன்னால் அது அதுக்கு அர்த்தமே வேற. நான் இப்போ எப்படி பழகிட்டேன்னா 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணுன்னா வீட்டில் 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிடுறாரு. அப்போ அல்டிமேட்டாக 4:30 கிளம்பிடலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது வாழ்க்கையில் பாடங்கள். இப்போ என் மனைவி பேசும்போது அவங்க என்னை பற்றி பேசுவாங்க, அன்னைக்கு கேட்டுக்கிடுங்க. இப்போ இன்றைக்கி எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு, நான் என் மனைவியை பற்றி கொடுக்குறேன். வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு நிஜமாக பண்ணிக்கிடுங்க. அப்போ இது என்னன்னா, இது பேசிக்காக என்னன்னா, நாம் வந்து சகிக்கிறதுக்கு பழகிக்கணும். பிகாஸ் தட்ஸ் ஃபேமிலி. அதான் ஃபேமிலி. நான் நினச்சது தான் நான் சாதிப்பேன் நினைக்கிறது குடும்பம் கிடையாது. என் மாம்சம், என் அந்த எலும்பு வலிக்கும், அந்த மாம்சமும் வலிக்கும். அதை சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவ ஞானத்தையும் கிருபையும் பெற்று நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கிருபை. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய கிருபை. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நான் வந்து ரொம்ப மாம்சத்தில் ரொம்ப பாடுபடுறேன், நான் உங்களோடு இருக்கிறத விட கர்த்தரோடு இருக்கிறது தான் நான் ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் நான் மாம்சத்தில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவார். அப்போ அர்த்தம் என்ன? இதை நீங்கள் இந்த சம்பவத்தோடு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒண்டியாக இருப்பதிலும் இருவராக இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் எவ்வளோ பலன் தெரியுமாங்க. குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்க எல்லாருமே நீங்கள் இதை சொல்வீங்க, ஃபேமிலி லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா சார், ரொம்ப டஃப்பாக இருக்குது, கணவனையும் பிரியப்படுத்தி பிள்ளைகளையும் வளர்த்து குடும்பத்தை கட்டி எழுப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்வீங்க. ஆனால் அதோடைய பலனை ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சரி, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், சம்பாரித்த சம்பாத்தியம், இன்வெஸ்ட் பண்ணது, இவ்வளோ நம்ம அதிகாலை எழுந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்படியே ஓடினதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், பலனை தருவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் பொறுத்து இருப்பீங்களான்னா அதோடைய கனியை ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, புசிப்பீங்க. அதனால் உங்கள் ரோலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். தன்னந்தனியாக நானே எல்லாத்தையும் செய்வேன்னு நினைக்கிற மனோபாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப முக்கியப்படுத்தணும். வேதனைகள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றா பயணித்து போகணும், ஒன்றாக போகணும், கடைசி வரைக்கும் இதில் ஓடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். அதற்கு தான் நீங்கள் தொடர்ந்து இதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகள் அன்பாக இருங்க. இயேசு கூட அப்படி தான் செய்தார். சபையை தனக்காக சேர்த்து கொள்றதுக்கு எவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒன்றாக வாழணும், எலும்பாக மாம்சமாக ஒன்றாக சேர்ந்து போகணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. அதனால தான் திருமணத்துக்காக துணையை தேடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேட போகிற துணை யாராக மாற போகிறாங்கன்னா உங்களை ஒரே மாம்சமாக மாற போகிறாங்க, உங்களை ஒரே எலும்பாக மாற போகிறாங்க, உங்களோடு எந்தென்றும் பயணிக்க போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருமிக்க, நீங்கள் ஒன்றாக மனதில் ஒன்றாக சேரலைன்னா நீங்கள் ஒருமிக்க நடக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறிடும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தந்து, ஞானத்தை தந்து என் வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. 3 காரியம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன செய்யணும்? குடும்பமாகிய வீட்டை கட்டுறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? எது வேண்டாம் என்று தவிர்க்க அறிய வேண்டும். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்களை நிராகரிக்க, சத்தமாக சொல்லுவோமே, எப்படிப்பட்டவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை. இன்னைக்கு இந்த வார்த்தை சில பேருக்கு ரொம்ப தேவையான வார்த்தையாக இருக்கலாம். கோ ஹோம் அண்ட் டேக் அ லிஸ்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட். இதெல்லாம் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் என் லைஃப்பில், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் என் வாழ்க்கையில் வந்தால் இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டை நீங்கள் முதல்ல எடுக்கணும். அப்போ எடுத்துகிட்டு தான் நீங்கள் தேடுவது உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். 2வது சொல்லுங்க, கர்த்தருக்காக பொறுமையாக காத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை ஏற்ற சமயத்தில் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வர, உங்களுடைய பாதையும் கர்த்தர் செவ்வையாக்கி நடத்தி கொண்டு போவார், ரொம்ப அழகாக கொண்டு போவார். அதனால் தேவன் மேல் நம்பிக்கையோடு அமெரிக்கையாக இருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 3வது, உறவில் உங்கள் துணையின் பங்கை என்ன பண்ணணும்? யாரோ ஒருத்தர் அந்நியன் மாதிரி வைஃபை பார்க்காதீங்க, அந்நியன் போல கணவனை பார்க்காதீங்க. எவ்வளோதான் வேதனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் அங்கீகரித்து சேர்த்து ஒன்றாய் பயணம் பண்ணுறதுக்கு கர்த்தர்ட்ட கிருபை கேளுங்க. இந்த ஞானத்தை பெறுவீர்களானால் நீங்கள் கட்டப்போகிற குடும்ப வாழ்க்கை ஞானத்தினால் கட்டப்பட்டு கம்பீரமாய் நிற்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம்.
கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கிற நேரம். கொடுக்க ஆயத்தமாய் வந்தவங்க, வாஞ்சை உள்ளவர்கள் கொடுக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமக்கு நாங்கள் படைக்கிறோம். கிருபையாக மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதிங்க. இவைகளை உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. எங்களை தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமானாலும் தந்து, மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமானாலும் தந்து. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எழுப்பி நிற்போமா? ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கிருபை தாங்கன்னு கர்த்தர்ட்ட கேட்போம். எங்களுக்கு தயவாக கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கம் காட்டுங்க. இன்னைக்கு இந்த செய்தி ஒருவேளை ஒரு சில கூட்டத்துக்கு மாத்திரம் ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். See, so many times we learn how to say yes, we don't know how to say no. நிறைய காரியங்களுக்கு எஸ் சொல்றது, இதெல்லாம் எஸ் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கு நோ சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்ம பழக்கப்படுத்த விரும்புறாரு. தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடலாம்ப்பா, ஆனால் இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, தொடாத. எதை தொடக்கூடாது நமக்கு தெரியுமா? அசுத்தமானதை தொடாதிருங்கள். பாவத்திற்கு விலகி இருங்க, உலகத்துக்கு விலகி இருங்க. Do you know what to say no? Do you have a list that you will never compromise? அநேக ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஆனால் தானியேலை போல இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க, இதை தீட்டுப்படுத்தவே மாட்டேன். ராஜாவின் போஜனமே வரலாம், நோ, நோ இஸ் நோ. ராஜாவே வந்து பணத்தை கொடுக்கலாம், நோ. ராஜாவே வந்து வஸ்திரங்களை கொடுக்கலாம், நோ. எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும், எவ்வளவு ஆசை வார்த்தைகள் பேசினாலும், there are certain things I will never compromise. சில காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நிறைய பேர் வந்து ஒரு சோதோமின் ராஜா போல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. சில பேர் யாரோ காமிச்ச பண ஆசைக்கு முழுவதுமாக விழுந்துட்டாங்க. சில பேர் யாரோ ஒருத்தர் கொடுத்த வெகுமதிகள், ஹெல்மெட் கொடுத்தாங்க, எனக்கு வந்து வஸ்திரம் கொடுத்தாங்க, எனக்கு அது கொடுத்தாங்க, அதுக்காக தங்கள் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே, என்னதான் கொடுத்தாலும் அதில் துன்மார்க்கம் இருக்குமானால், பாவம் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குமான அதை வேண்டான்னு ஒதுங்கி ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நம்ம வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நோ சொல்றதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பெரும் தீங்குகளுக்கு நம்ம விலகி இருப்போம். இது வேண்டாம். கர்த்தருக்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவாங்க. கழுகுகளை போல சட்டைகள் அடித்து ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சொல்லுவோம். காத்திருக்க கிருபைத்தார். பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடைசியா ரொம்ப முக்கியமா நான் சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இருதயத்தை தரணும். கட்டின மனைவி, கட்டின கணவன் வேதனை அளிக்கிறதா இருந்தாலும் சகித்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அது என் எலும்பு, என்னுடைய மாம்சம். ஒருவனும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்ததில்லையே, அதை போஷித்து காப்பாற்றுகிறான்.
கணவன் மனைவிக்கு இது ஒரு உத்தரவாதம். சொந்த மனைவியை வதைக்கக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது, சொந்த கணவனை வேதனைப்படுத்தக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது உங்கள் மாம்சம், அது உங்கள் எலும்பு. அதை வேதனைப்படுத்தி மகிழாதீங்க. சில பேர் இந்த தவறெல்லாம் செய்கிறாங்க, நான் சொல்ல வேண்டியிருக்கு. சில பெற்றோர் வந்து பையன்களை அப்படி தூண்டி விடுறது, ஓட்டு அடிடா, அடிச்சாதான்டா அவள் சரியாவா, உதச்சாதான்டா அவெல்லாம் கீழ்ப்படிவா, அப்படி மிரட்டி வை, அவளை பயமுறுத்தி வை, அடித்து துவைச்சிரு. இது தேவ ஆலோசனை இல்லை, பிசாசின் ஆலோசனை. உங்கள் மனைவி வந்து உங்கள் மாம்சம், உங்களுடைய எலும்பு. அவளை காப்பாற்ற வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும், அவளுக்கு அன்பு காட்டி அவளை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கணவனே அதே போல தான். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றி அவங்கள ஆதரிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுடைய தரிசனங்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவங்களை ஒத்தாசை கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. ஆண்டவர் கிருபையில் இந்த அளவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா என்னோட மனைவியின் பங்கு ரொம்ப பெரிய பங்கு. நான் எழும்புறதுக்கு முன்னாடி என் மனைவி எழும்பி எனக்காக ஜெபிக்கிறது, எனக்கு உதவி செய்கிறது, என்னை பராமரிக்கிறதுலாம் வந்து என்னுடைய ஊழியத்துக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவங்க பெரிய துணையாக இருக்கிறாங்க. அதே போல தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அவசியம். அவங்கவுங்க கணவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் அந்த வேலையை செய்வதற்கு உதவி ஒத்தாசை. ஏன்னா உங்கள் மாம்சம், உங்கள் எலும்பு. அந்த மாதிரி ஒரு மனநிலை அங்கே தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காத்துக்கொள்ள சிறிய கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்க. தன்னலமான எண்ணங்கள்லேருந்து எங்களுக்கு விடுதலை தந்து பிறர் நலத்தை விரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஒரு ஞானமுள்ள குடும்பத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கிருபை தாங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, உங்களோட தயவை தாங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நாங்கள் நிறைய காரியங்களில் பிள்ளையாக இருக்கிறோம், நாங்கள் தவறு செஞ்சிடறோம், எங்களுக்கு ஞானம் இல்லைப்பா, புத்தி இல்லை, தவறாக நடந்துக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. எங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கேட்கறதுக்கு ஒரு தாழ்மையை தாங்க, பொறுமையாக நடந்துக்க கிருபை தாங்க, அன்பாக நடந்துக்க கிருபை தாங்க, சகித்துக்கொள்ள கிருபை தாங்க. நீ தந்த துணையை ஆண்டவரே நாங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றி போஷித்து பராமரித்து ஆதரிக்க கிருபை தாங்க. எங்களை வழி நடத்துங்க, நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.